ஹாய், திஸ் இஸ் கார்த்திகேயன் ஃப்ரம் மகாகவி ஸ்டடி சென்டர். போன வீடியோவில் வந்து 6ஆம் வகுப்புடைய முதல் பருவம் பார்த்துருப்போம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 6ஆம் வகுப்புடைய 2ஆம் பருவம். சரிங்களா? ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோவாக இருக்கும். இதுலேருந்து நிறைய ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸுமே இந்த 2ஆம் பருவத்தில் இருக்கு. ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளான டாபிக்ஸ் தான் இருக்கும், ரொம்ப வளவளம்லாம் இருக்காது. சேம் டைம்ல கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்க எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் 2ஆம் பருவத்துல முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா மூதுரை. சரிங்களா? மூதுரைன்னு கொடுத்துருக்காங்க. மூதுரைக்கு மேல என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எனக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. சரிங்களா? இதுதான் கீவேர்டு. மூதுரைனா என்ன மீனிங்னா மூத்தோர் கூறும் அறிவுரை, பெரியவங்களுடைய அட்வைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு இதான் மீனிங். இங்க மூதுரையில யார் எழுதினவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் எழுதியிருக்காங்க. இவருடைய பிற நூல்களும் கொடுத்திருக்காங்க பாருங்க. இவருடைய பிற நூல்கள் என்னன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இந்த மூணையும் மார்க் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஔவையாருன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா மூதுரை ஞாபகம் வரணும். இவருடைய பிற நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இந்த கொன்றை வேந்தன் வந்து ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொன்றை வேந்தன் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த மூலத்தை முன்னாடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூதுரை என்ன சொல்லுக்கு என்ன சொன்னோம் இல்லையா? மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இதுல மொத்தம் இந்த மூதுரையில எத்தனை பாட்டுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36 பாடல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை பாட்டுகள்? மூதுரை 36. ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூதுரை 36 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும் எக்ஸாம். சரிங்களா? அந்த பாடல் எப்படி தொடங்கும்? புக்கு கையில வச்சீங்கன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க. அந்த பாடல் எப்படி தொடங்கும்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அந்த பாட்டை சும்மா ஒன்ஸ் பாத்துக்கோங்க. இந்த பாடல் வரிகளை கூட மேபி எக்ஸாம்ல கேட்கலாம். சொற்பொருள் பாருங்களேன். சீர்தூக்கின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு பார்ப்பது, கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஸோ சீர்தூக்கின்னா என்னது? கம்பேர் பண்றது, அதாவது ஒப்பிட்டு பார்க்கறது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மூதருடைய மினிமமான ஷார்ட் நோட்ஸ். இதுல என்ன எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, 3 வாட்டி கேட்டும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவு படிச்சாலே போதுமானது. ரொம்ப நிறைய வளவலாம் படிச்சுக்கிட்டு ரொம்ப போட்டு மைண்ட் டெஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா? செகண்ட் டைம்ல அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிறது 2வது டாபிக்கா இருக்கும். புக்ஸ் கையில வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்றது ஈஸியா இருக்கும். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கவிஞர். இதுவும் கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஷார்ட்கட்டா ஞாபகம் சுத்தம் பாருங்க உங்களுக்கு. மாக்காப்பா அப்படின்னு ஞாபகம். இதே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மாக்காப்பா அப்படிப்பாரு இல்லையா? மாக்காப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? மாக்காப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. ஸோ சிறப்பு பேர் தானே அது, மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டோம். பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு தொடங்கும். சரிங்களா? அதோட லைன்ஸும் சும்மா பார்த்துக்கோங்க. ஒரு ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு நார்மல் தமிழ் தான் இருக்கு, ஈஸியா இருக்கும். செகண்ட் டேர்முடைய அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா கல்விக்கண் திறந்தவர். அதாவது காமராஜரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இது எந்த ரிப்பீட் கொஸ்டின்ஸும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் நமக்கு தெரியும் இல்லையா? காமராஜர். இப்ப என்ன வந்திருக்காருன்னா முன்னாள் முதலமைச்சர் வந்திருக்காரு. அதே மாதிரி இலவச கட்டாய கல்வி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க போட்ட. சரிங்களா? இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றியவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எப்படின்னா ஸ்கூல் வந்து வேணும்னா வரலாம், வேணாம்னா வீட்டுல இருந்துக்கலாம். சரிங்களா? பட் இவர் சொல்ற சட்டம் என்ன சொல்றதுன்னா குறைஞ்சபட்சம் மினிமம் இந்த 1வது 2வது படிக்கிற வயசு இல்லையா, அதுல இருந்து கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து கட்டாய கல்விக்கான சட்டம். சரிங்களா? அதை வந்து யாருன்னா காமராஜர் இயற்றினாரு. அதே மாதிரி மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர். இதுல ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. என்னன்னா எம்ஜிஆர்னு சில பேர் எழுதியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிய உணவு திட்டம், அதாவது ஆஃப்டர்நூன் சாப்பாடு அப்படின்னு வந்தா உங்க காமராஜர். அதே மதிய சத்துணவு ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்துணவுனா எம்ஜிஆர். சரிங்களா? சத்துணவுனா எம்ஜிஆர். அதே மதிய உணவுனா காமராஜர். சரிங்களா? இதை நோட் சொல்லி வச்சுக்கோங்க. மதிய உணவுனா காமராஜர். போட்டு குழப்பிக்க வேணா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? மதிய உணவு வேற, மதிய சத்துணவு வேற. சரிங்களா? போட்டு குழப்பிக்க வேணாம். சரிங்களா? அதே மாதிரி
கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். எங்கெங்கெல்லாம் கல்வி சம்பந்தமா வருதோ அங்கெல்லாமே காமராஜர் கண்ணை மூட்டு காமராஜர் அடிச்சிருந்தா ஈஸியா அமைச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி காமராஜர் என்ன சொல்றாங்கன்னா கல்வி கண் திறந்தவர்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? பெரியார் சொல்லியிருக்காரு. இப்ப மறுபடியும் சொல்றேன் பாருங்க, காமராஜரை கல்வி கண் திறந்தவர்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க, இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி. சரிங்களா? ஸ்பெல்லிங் தப்பா இருக்குதுங்க. கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். சரிங்களா? அந்த கிங் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இவரது நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. சரிங்களா? மதுரையில இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் நான் சொல்றது கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் வந்து காமராஜர் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 1976 பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு கொடுத்தான்னு கேட்கலாம், யாருன்னா நடுவண் அரசு எப்ப கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். எப்ப கொடுத்தாங்கன்னா 1976 என்ன கொடுத்தாங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. சரிங்களா? யாருக்குன்னா காமராஜர். இதை மறந்துடவே கூடாது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையம் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபமும் கட்டியிருக்காங்க. எப்ப கட்டினாங்கன்னா 2/10/2000. சரிங்களா? எப்ப கட்டியிருக்காங்க? 2/10/2000 கட்டியிருக்காங்க. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமண்டபம் எங்க கட்டப்படுதுன்னு கேட்கலாம். எங்கன்னா கன்னியாகுமரியில. எப்ப கட்டப்படுதுன்னா 2000. டேட்லாம் கேட்க மாட்டாங்க, இயர் கேட்பாங்க. 2000 மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. சரிங்களா? இதுதானே காமராஜர் சம்பந்தமான செகண்ட் டேர்ம்ல உள்ள டீடைல்ஸ். சரிங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா நூலகம் நோக்கி. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். இது வந்து எக்ஸாம்ஸ்ல எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஸோ அதனால இந்த நூலகம் நோக்கிங்கிற டாபிக் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது எங்கன்னா சைனாவில் இருக்கு. எங்க இருக்கு? சைனாவில் இருக்கு. அதனுடைய பேர் வந்து டயான்ஜின் பென்ஹாய் லைப்ரரி. சரிங்களா? டிபிஎல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா டிபிஎல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டயான்ஜின் பென்ஹாய் லைப்ரரி. சரிங்களா? இருக்கிறதே வந்து ஆசியாவில் வந்து சைனாவில் தான் பெரிய லைப்ரரி இருக்கு. முனைவர் ரா ரங்கநாதன். ரங்கநாதன் படிச்சிடாதீங்க, அவர் ரங்கநாதன் தான் படிக்கணும். வந்து சைலண்ட். சரிங்களா? ஸோ ரா ரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கி, இவர் தான் லைப்ரரினா எப்படி இருக்குமோ அதுக்கு என்னென்ன எங்கெங்கெல்லாம் என்னென்ன வைக்கணும், அதை எப்படி ஃபார்மடைஸ் பண்ணி பேட்டர்னைஸ் பண்ணி உருவாக்கி வருகிறார் அந்த ரங்கநாதன் தான். சரிங்களா? ஸோ அதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? நூலக அறிவியலின் தந்தை. எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் SR ரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த லைப்ரரி விங்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, லைப்ரரிக்குன்னு ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான விருது ஆர்கனைஸ் பண்ணுது. சரிங்களா? அதுக்கு அந்த விருதுடைய பேர் தான் வந்து டாக்டர் SR ரங்கநாதன் விருது. அதே மாதிரி பார்வையற்றவர்களுக்கான நூல்கள் பிரெய்லி நூல்கள் எனப்படுகின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் கண்ணு தெரியாம இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புக்ஸ் படிக்கணும், உங்க அறிவை வளர்த்துக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நூல்கள் தான் நான் சொல்லுவாங்கன்னா பிரெய்லி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நூல்கள்? பிரெய்லி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதாவது இந்த நூல்வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நூலகம் நோக்கியிலேயே வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தரங்கள் இருக்கு. எத்தனை இருக்குன்னா இது எங்க இருக்கு வந்து சென்னையில இருக்கு. சரிங்களா? இங்க இருக்கு, சென்னையில இருக்கு. நான் எனக்கு கொடுத்துலாம் நினைக்கிறேன், வேணா எழுதிக்கோங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. இந்த நூலகத்துல வந்து எத்தனை இருக்குன்னா எத்தனை ஃப்ளோர் இருக்கு? 8 ஃப்ளோர் இருக்கு. சரிங்களா? எத்தனை ஃப்ளோரு? 8 ஃப்ளோர் இருக்கு. சரிங்களா? 8 ஃப்ளோர் மீன்ஸ் எப்படி இருந்தோம்னா மொத்தம் 9 ஃப்ளோர். 9 ஃப்ளோர்ல 9 தளமும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கிரவுண்ட் ஃப்ளோரு, அதுல இருந்து அப்படி எல்லாமே 8 ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். சரிங்களா? இந்த மாதிரி கண்ணு தெரியாம இருக்காங்க இல்லையா, அந்த பிரெய்லி நூல்கள் மற்றும் சொந்த நூல் படிப்பகம் அந்த இதுல உள்ள சம்பந்தமா அந்த லோக்கல் லெவல் சார்ந்த மாதிரிலாம் எங்க இருக்குன்னா தரைத்தளத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். முதல் தளத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவு, அதே மாதிரி பருவ இதழ்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும், முதல் தளத்துல இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களால ஏற முடியாது. ஸோ அதனால நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கோம் குழந்தைகள் பிரிவு. பருவ இதழ்கள் சும்மா அந்த குங்குமம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சாதாரணமா வந்துடும். சரிங்களா? இரண்டாம் தளம்ல பாத்தீங்கன்னா தமிழ் நூல்கள். மூன்றாம் தளத்துல பாத்தீங்கன்னா கணினி அறிவியல், தத்துவம்,
அரசியல் நூல்கள். 4ஆம் தளத்துல பாத்தீங்கன்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளத்துல பாத்தீங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? 6ஆம் தளத்துல பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளத்துல பாத்தீங்கன்னா வரலாறு, சுற்றுலா இதெல்லாம் இருக்குது. 8ஆம் தளத்துல பாத்தீங்கன்னா நூலகத்தின் நிர்வாக பிரிவு, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 8ஆம் தளத்துல இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதுல இந்த கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த தளத்துல எந்தெந்த துறை சார்ந்த நூல்கள் இருக்குன்னு கேட்பாங்க. அதனால நீங்க மெமரி பண்ணி தான் ஆகணும், வேற வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அதை படிச்சிருங்க. சரிங்களா? இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை அல்லது ஆச்சாரக்கோவை. சரிங்களா? இந்த ஆசாரக்கோவைக்கு என்ன மீனிங் முதல்ல பாத்துக்கோங்க. சரிங்களா? ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். என்ன மீனிங் நமக்கு தெரியலையா? வீட்லயே ஆச்சாரமா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி, ஆச்சாரம்னா ஒண்ணு ஒழுக்கமா இருக்கிறது. சரிங்களா? சோ ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு மீனிங். சரிங்களா? இந்த ஆசாரக்கோவை இந்த பாடல எழுதியவர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். யார் எழுதுனா? பெருவாயின் முள்ளியார். இவருடைய பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா கயத்தூர். இந்த நூல் வந்து 11 கணக்கு நூல் ஒன்றா சொல்றாங்க. அதே மாதிரி எத்தனை பாட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா 100 வெண்பாக்கள் கொண்டது. எத்தனை பாட்டா? 100 பாக்கள் இருக்கும். அது எல்லாமே என்ன பாக்களால் ஆக்கப்பட்டதா? வெண்பாக்களால் ஆக்கப்பட்டது. சரிங்களா? பாடல் வந்து பாத்தீங்கன்னா நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இப்படின்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ஸ்ல இந்த லைன்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கண்மணியே கண்முழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? தாலாட்டை பத்தி கொடுத்திருப்பாங்க. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்றுன்னு சொல்றாங்க. வாய்மொழி இலக்கியங்கள்னா ஒண்ணும் இல்லப்பா, வாயால பாடக்கூடியது, சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுல ஒண்ணுதான் தாலாட்டு அப்படின்னு சொல்றாங்க. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். என்னது? தாள்னா என்ன மீனிங்கா? என்பதற்கு நாக்கு என்பது பொருள் சொல்லிருக்காங்க. நாக்கு அசைத்து அசைத்து பாடுறோம் இல்லையா? சோ நாவை அசைத்து அசைத்து பாடுவதால் தாள் பிளஸ் ஆட்டு தாளாட்டு அப்படின்னு மாறி இருக்கு. சரிங்களா? தாளாட்டு என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழர் பெருவிழா. சரிங்களா? தமிழர் பொங்கல் விழா பத்தி கொஞ்சம் இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கல் விழா தமிழர் திருநாள் என போற்றப்படுகிறது. ஞாபகம். தமிழர் திருநாளே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? பொங்கல் விழா ஞாபகம் வரணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா மாடு கொடுத்துட்டு கீழே மீனிங் வந்து பசுமாடு, எருவ மாடு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க உடனே மாடுனா இந்த மாடு தான் சொல்லிட்டு எழுதக்கூடாது. மாடுனா செல்வம் என்பதும் பொருள் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி மஞ்சு விரட்டு என்பது மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நம்ம மஞ்சு விரட்டு இருக்கு இல்லையா, அதை இப்படியும் சொல்லுவாங்க. காமன் டைம்ல மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வகைகள் மாறும். சரிங்களா? அதுலதான் ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்லாம் சொல்லுவோம். திருவள்ளுவர் வந்து கிமு 31 பிறந்தவர். சரிங்களா? நம்மளுடைய இப்ப வந்து 2026 இருக்கும் இல்லையா? இதுல இருந்து ரிவர்ஸ்ல போனோம்னா 31வது ஆண்டு இருக்கு இல்லையா? அப்பதான் வந்து திருவள்ளுவர் பிறந்ததா நமக்கு ஓரளவுக்கு நம்பப்படுது. சரிங்களா? திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்பன்னா அந்த 2026. சரிங்களா? 2026 கூட ஒரு 31 கூட்டினீங்கன்னா 2057 கிடைக்கும். 2057 கிடைக்கும். சோ திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கன்னா 2057 அப்படின்னு. அதே மாதிரி தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே வந்து நமக்கு வந்து சித்திரையில இருந்து ஆரம்பிப்போம், இல்லைன்னா ஜனவரில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா? இயர்ஸா திருவள்ளுவர் ஆண்டுங்கிற எப்படி கணக்கு போடுவாங்கன்னா தை 1 தான் திருவள்ளுவர் ஆண்டு முதல் நாளா கணக்கீடு பண்ணுவாங்க. சரிங்களா? அதனுடைய தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினம். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாத்தி போட்டுருவாங்க. தை 1ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் போட்டுருவாங்க. சரிங்களா? தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை முந்திர விழாவாக கொண்டாடப்படுது. இப்ப நம்ம போகின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து அப்ப எப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அது பேர் வந்து இந்திர விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா இந்த மழைக்கடவுளை வளர்க்குற, அதாவது மழைக்கு நன்றி சொல்ற விதமா கொண்டாடக்கூடிய ஒரு இதுதான் அது போகி பண்டிகை அல்லது இந்திர விழா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த பூம்புகார் இருக்கு இல்லையா? அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திர விழா கொண்டாடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அறுவடை திருநாள். சரிங்களா? அறுவடை திருநாள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு என்ன சொல்றாங்க அங்க கொண்டாடுவாங்க. இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல எந்த விழா போகின்னு சொல்றோமோ, அதே பொங்கல்னு சொல்றோமோ, அதே மாதிரி அறுவடை திருவிழா அங்க என்னன்னு சொல்றோம்னா மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. எங்க ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்துல. அதே பஞ்சாப்ல அதுக்கு பேர் வந்து லோரி அப்படின்னு பேரு.
குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்கள்ல உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது மூணுமே எதை குறிக்கிறதுனா அறுவடை திருநாள் தான். அதாவது நம்முடைய பொங்கல் திருநாள் தான் குறிக்குது. சரிங்களா? செகண்ட் டைம்ல அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா மனம் கவரும் மாமல்லபுரம். சரிங்களா? கொஞ்சம் மாமல்லபுரத்தை பத்தின டீடைல்ஸ் இருக்கு. நரசிம்மவர்ம பல்லவ அரசன் மற்பூரில் சிறந்தவன். அது மற்பூர் தெரியும் இல்லையா? நம்ம இந்த அங்கப்பூர்னு சொல்லுவாங்க. இந்த மதராசப்பட்டினம் படத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? மற்பூரில் சிறந்தவன். அதனாலதான் அவருக்கு என்னன்னு பேரா மாமல்லன். யாருடைய பேரு? நரசிம்மவர்ம பல்லவருடைய பேரு. சரிங்களா? இவருடைய அப்பா தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன். ஞாபகம் வச்சுக்கோங்க. மகேந்திரவர்மன் அப்பா, டேடி. சரிங்களா? இவருடைய பையன் தான் யாருன்னா நரசிம்மவர்மன். சன் வந்து நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனுடைய பேர் தான் மாமல்லன். மாமல்லன் என்பதற்கு மற்போரில் சிறந்தவன் என்பது பொருள். சரிங்களா? மாமல்லபுரத்துல காண வேண்டிய இடங்கள் இந்த மகாபலிபுரம் சொல்றோம்ல, இப்ப மகாபலிபுரம் தான் அப்ப மாமல்லபுரம். சரிங்களா? அங்க என்னென்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு, வில்லோட மாதிரி இருக்கும். சரிங்களா? கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், அப்புறம் ஒற்றைக்கல் யானை, கோயில்கள், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணருடைய வெண்ணெய் பந்து, கலங்கரி விளக்கம், இதெல்லாம் கொஞ்சம் இந்த மகாபலிபுரத்துல பார்க்கக்கூடிய சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்கு. சரிங்களா? அதான் வந்து ஃபேமஸான இடம். அதே மாதிரி இந்த சிற்பக்கலைன்னு சொல்றாங்க இல்லையா? மாமல்லபுரமே எதுக்கு ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா சிற்பக்கலைக்கு தான் ஃபேமஸ். அதுல என்னென்னலாம் வந்து டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு குடைவரை கோயில்கள், அதாவது மலையை குடைஞ்சி கோயில் மாதிரி கட்டுறத குடைவரை கோயில்கள்னு சொல்லுவோம். ஒற்றைக்கல் கோயில், ஒரே கல்ல செதுக்கின கோயில்கள். அதே மாதிரி கட்டுமான கோயில், நம்ம நார்மலா கட்டுறோம் இல்லையா? அது கட்டுமான கோயில்கள். அப்புறம் புடைப்பு சிற்பங்கள், சிற்பங்கள் வடிக்கிறது, அதெல்லாம் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 4 வகையிலும் காணப்படும் ஒரே இடம் பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் வந்து சிற்பக்கள்லயே 4 டைப் தான் இருக்கு. இந்த 4 டைப்பும் ஒரே இடத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா நானிலம் படைத்தவன். சரிங்களா? இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா முடியரசன். முடியரசனை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. சரிங்களா? அதனால முடியரசன் எங்கெல்லாம் வராரோ அந்த டாபிக் எல்லாமே நீங்க நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? இவரோட இயற்பெயர் வந்து துரைராசு. இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. இவர் என்னென்ன நூல் எழுதுறாங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலில் நூல்கள் எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த வீரகாவியத்தை பத்தி எக்ஸாம் கேட்டேன். அப்புறம் அதே மாதிரி திராவிட நாட்டின் வானம்பாடி, இதை வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னா யாரு? முடியரசன். அவருடைய இயற்பெயர் துரைராசு. எழுதின நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, திராவிட நாட்டின் வானம்பாடி. சரிங்களா? இப்பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், புதியதொரு விதி செய்வோம் ஆரம்பிச்சது. இந்த பாடல் எப்படி தொடங்கும் பாத்தீங்கன்னா கல்லெடுத்து முள்ளெடுத்து ஆட்டு பெருவெளியை என தொடங்கும் பாட்டா இருக்கும். இதோட சொற்பொருள் சில சொற்பொருள் கேட்டிருக்காங்க. இதுல எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. ஒரு சமர்னு இருக்கு இல்லையா? விஷால் படம் கூட வந்துருந்துச்சு சமர்னு சொல்றது. சமர்னா என்ன மீனிங்னா போர் அப்படின்னு மீனிங். கழனி அப்படின்னா வயல் அப்படின்னு பேரு. சரிங்களா? என்ன மீனிங்? கழனினா வயல், மரம்னா வீரம். இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா களம்னா கப்பல். இந்த களம் வேற, இந்த களம் வேற. சரிங்களா? பெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வேற. சின்னல, இந்த களம் வேற. இந்த களம் தான் என்ன அப்படின்னா கப்பல். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கடலோடு விளையாடு அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுல என்ன பார்த்துப்போம்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் ஆகியவையும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். சரிங்களா? இந்த கடலோடு விளையாடுகள் எது போவீங்கன்னா நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் எதுலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, அப்புறம் வந்து இன்னும் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டுனா வயல வேலை செய்யும்போது பாடி இருப்பாங்க. அது ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டுங்கிறது. சரிங்களா? இப்ப விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், இது எல்லாமே இதுனா நாட்டுப்புற பாடல்கள் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்பாடல் வந்து சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலில் ஏற்பட்டது. இது எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா? அந்த நாட்டுப்புற இயலாய்வுங்கிறது எழுந்த யாரும் கூட கேட்கலாம். சக்திவேல் தான் தொகுத்தாரு. சு சக்திவேலுங்கிறவர். பாடல் வந்து பாத்தீங்கன்னா விடிவெள்ளி நம்விளக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? விடிவெள்ளி நம்விளக்கு, ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் என தொடங்கும். சரிங்களா? பாட்டுதான். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா வளரும் வணிகம். இதுல வந்து வணிகத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த காலத்துல வணிகம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, என்னெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணாங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. வளரும் வணிகம் சரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமனர் போகலும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. உமனர்னா ஒண்ணும் இல்ல, உப்பு விற்கிறாங்க இல்லையா? அவங்கதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உமனர் அப்படின்னு சொல்லுவோம். உப்பு விற்கிற வணிகர்கள். இந்த உமனர் போகலும்ங்கிற வார்த்தை எங்க இடம்பெற்றதுன்னா நற்செய்தியில இடம்பெற்றிருக்கு.
அடுத்தது பாத்தீங்கன்னா பாலோடு வந்து கூழோடு பெயரும். வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பால் எடுத்து வருவாங்க, போகும்போது ஏதோ எடுத்துருவாங்க. கூழோடுனா ஒண்ணு தானியங்கள் எடுத்துட்டு போவாங்க. இது எங்க இடம் பெற்றுன்னா குறுந்தொகையில் இடம் பெற்றிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பொண்ணோடு வந்து கறியோடு பெயரும். பொண்ணு தங்கத்தெல்லாம் கொடுத்துட்டு காய்கறி, கறிங்கிறது நான்வெஜ் கிடையாது, வெஜ்தான். சரிங்களா? காய்கறிக்கு அதனோடு போவாங்க ஒரு தங்கத்தை கொடுத்துட்டு. இதெல்லாம் வந்து எங்கன்னா பார்த்தீங்கன்னா அகநாவல இதெல்லாம் வந்து பண்ட மாற்று முறைகள்ல வரும். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா போறாங்க. காரு, பைக்கு, டாடா ஏசி அதெல்லாம் வந்ததுனால தனித்தனியா போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வணிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா சேர்ந்து மொத்தமா பொருளை ஏற்றிட்டு மொத்தமா இறக்கிட்டு வருவாங்க. இந்த குழுவுக்கு பேரு வந்து வணிக சாத்துன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து மிளகு, தேக்கு, முத்து, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், மிளகு, தேக்கு, முத்து, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு முதலியவையும். இது வந்து சீனாவில இருந்து சரிங்களா? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து குதிரைகளும் வாங்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இறக்குமதி பொருட்கள். எப்படி எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா பண்டைய கால தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் என்னன்னா இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்னன்னா அதை எங்கேயே இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஒரு டைம் எக்ஸாம்ல இறக்குமதி வந்து பட்டை பத்தி கேட்டிருந்தாங்க. பட்டு வந்து எந்த நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமக்கும் செய்யும் அப்படிங்கிற வார்த்தை வந்து திருக்குறள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறள்ல வந்து இருக்க வணிகரை பத்தி. சரிங்களா? அதே மாதிரி வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாறை பாராட்டுகிறது. ஏன் வந்து வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னா எப்படி இருக்கணும்னா அந்த வணிகர் வந்து அதிக பொருளுக்கும் விற்கக்கூடாது, கம்மியான விலைக்கும் விற்கக்கூடாது. சரிங்களா? நடுநிலைமையா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாளையத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்களாம், விலையும் ரொம்ப அதிகம் வைக்க மாட்டாங்களாம், அதே மாதிரி சேர்ந்து கொடுப்பதோட கொடுப்பை உண்மையா கொடுப்பாங்க. கரெக்டான விலைக்கு கரெக்டா கொடுப்பாங்க அப்படின்னு பட்டினப்பாளையம் உள்ள சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமன் செய்த சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோரு பால் புகழாமை சான்றோருக்கு அணி திருக்குறள் சொல்லியிருக்கு. சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னா சமன் செய்த சீர்தூக்கும் கோல்னா ஒண்ணு இல்லை, அந்த துறான்னு சொல்லுவோம் இல்லையா? துலா கோல், அதாவது தராசு. அது வந்து எப்படி ஸ்டேபிளா இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சான்றோர்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி டேமோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் துறையும் கொடுத்துருப்பாங்க. சில இன்ஃபர்மேஷன்ஸ் சில கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? அந்த நீண்ட காலம் நீடோடி வாழறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பத்ர விசேஷம் கூட பாடுவாங்க. சரிங்களா? அந்த பாட்டுல இந்த பாடல் எண்டி யார் எழுதுன்னு கேட்பாங்க, கவிஞர் அறிவுமதி. சரிங்களா? அதே மாதிரி இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் சிவன் கொடுத்திருக்காங்க. இது வந்து பழசு. சரிங்களா? இப்ப வந்து சிவன் இல்ல. இந்த 2026 சிவன் இல்ல, வேற ஒரு ஆள் இருக்காங்க. இஸ்ரோவின் தலைவர்னு கேட்டா சிவன் எதுவும் சொல்லாதீங்க. சரிங்களா? அவங்க இயர் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப இயர் வந்து முன்னாடி சொல்ல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா சிவன் போடுங்க. இப்ப கரண்ட்ல போட்டாங்கன்னா வேற ஆள் வருவாங்க. அவங்க பேர் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். சரிங்களா? இவர் வந்து கோல்டு மெடல் வாங்கினார். உயரம் தாண்டலில் தங்கப்பதக்கம் வென்றார். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா புல் என்பதன் வேறொரு பொருள் கேட்டிருக்காங்க. பறவை. புல்னா என்ன மீனிங்க? பறவை. நீங்க உடனே சாப்பிடுற இந்த ஆடு மாடு சாப்பிடுற புல்லை சொல்றாதீங்க. சரிங்களா? சத்திமுத்த புலவரால் பாடப்பெற்ற பறவை வந்து நாரை. சரிங்களா? ஆயுத எழுத்தின் வேறு பேர் வந்து முப்புள்ளி, எஃகு ரெண்டுமே வந்து ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள். சரிங்களா? இது ரொம்ப இது முக்கியமான டாபிக். இது மறந்துடாதீங்க. நோட்டு வச்சிருந்தீங்கன்னா கையோட எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகள் தினம் எப்பனா நவம்பர் 14, மாணவர் தினம் அக்டோபர் 15, ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5, தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12, கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. சரிங்களா? கல்வி வளர்ச்சி நாள் தான் காமராஜர் பிறந்த நாள். சரிங்களா? மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டர் எல்லா எக்ஸாம்லயும் இதெல்லாம் இல்லாம வரவே வராது. கண்டிப்பா ஒன்றும் வந்துடும். ஸோ மறக்காம என்ன பண்ணிருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோடைய டேர்ம் 2 முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சிஸ்டோடைய டேர்ம் 3 போட்டு விடுறேன். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் கூடிய சீக்கிரம் தொடங்குறப்ப நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ.